السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. தஃப்சீர் இப்னு கஸீர் குர்ஆன் விளக்க உரையை பார்த்து கொண்டிருக்கிறோம். அல் பக்ரா சூரானுடைய 35 மற்றும் 37 விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று இப்லீஸ் சொர்க்கத்திற்குள் எப்படி நுழைந்தான், அதை பற்றியான முன்னோர்கள் பெரியோருடைய கருத்துக்களை இன்ஷா அல்லாஹ் என்று பார்ப்போம். ஒரு பாம்பின் கதை. இவ்விடத்தில் இப்லீஸ் பற்றியும் அவன் சொர்க்கத்தில் நுழைய உதவி செய்த பாம்பு பற்றியும் சொர்க்கத்தில் நுழைந்து எவ்வாறு இப்லீஸ் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினான் என்பதை பற்றியும் யூத கதைகள் பல உள்ளன. அவற்றை சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி வஹ்பின் முனப்பிஹ் ரஹ்மத்துல்லாஹி உள்ளிட்ட முற்கால அறிஞர்கள் கூறியுள்ளனர். அவை அனைத்தையும் அல் ஆராஃப் எனும் 7வது அத்தியாயத்தின் விளக்க உரையில் இதைவிட விரிவான முறையில் இன்ஷா அல்லாஹ் நாடினால் நாம் விவாதிப்போம். பெரும்பாலான அறிஞர்களின் கூற்றுப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்களோ அந்த சொர்க்கம் வானத்தில் இருக்குமானால் அதில் இப்லீஸ் எவ்வாறு நுழைய முடிந்தது? அவன்தான் சொர்க்கத்தை விட்டு விரட்டப்பட்டு இருக்கின்றானே என்னும் கேள்வி எழுகிறது. இதற்கு பல பதில்கள் உள்ளன. ஒன்று, சொர்க்கத்தினுள் விருந்தினரை போன்று மரியாதையான முறையில்தான் இப்லீஸால் நுழைய முடியாது. ஆனால் திருட்டுத்தனமாக இழிந்த நிலையிலும் அவன் சொர்க்கத்தினுள் நுழைய தடை இருக்கவில்லை. இதனால்தான் சொர்க்கத்தில் நுழைவதற்காக ஒரு பாம்பின் வாயுக்குள் இப்லீஸ் நுழைந்து கொண்டான். அந்த பாம்பு சொர்க்கத்தினுள் செல்ல கூடவே அவனும் நுழைந்து விட்டான் என்று தோரா வேதத்தில் உள்ளதை போன்று சிலர் கூறியுள்ளார்கள். அதாவது இது தோராவுடைய வேதம். அதாவது பாருங்கள், இதுக்கு ஒரு அழகான விளக்கத்தை எழுதியிருக்காங்க. விவிலியம் பழைய ஏற்பாட்டில் காணப்படுவதாவது, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது, அதாவது பாம்பு தந்திரம் உள்ளதாக இருந்தது. அதில் ஸ்திரியை ஹவ்வா நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஆதி ஆகமம். பாருங்கள், எவ்வளோ விஷயங்களை நமக்காக இந்த இதில் பதிவு செய்கிறாங்க பாருங்கள். இது முதலாவது ஒரு விஷயம், சொர்க்கத்துக்குள்ளே சைத்தான் எப்படி நுழைஞ்சான். இரண்டாவது, அல்லது அந்த இப்லீஸ் சொர்க்கத்திற்குள் வெளியே நின்று கொண்டு அவ்விருவரின் உள்ளங்களையும் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். இது இரண்டாவது கருத்து. மூன்றாவது, அல்லது இவ்விருவரும் வானத்தில் சொர்க்கத்தில் இருந்தாலும் இப்லீஸ் பூமியில் இருந்தவாறே அவ்விருவரும் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தியிருக்க இடம் உண்டு. இவற்றை சமஸ்கிரி ரஹ்மத்துல்லாஹி உள்ளிட்டோர் கூறியுள்ளனர். இவ்விடத்தில் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பாம்புகளை பற்றியும் அவற்றை கொல்வதை பற்றியும் வந்துள்ள நபிமொழியையும் அது தொடர்பான சட்ட விளக்கத்தையும் நமது விரிவுரையில் பயனுள்ள வகையில் சிறப்பாக எடுத்து கூறியுள்ளார்கள். இப்போ சொர்க்கத்தில் அவன் சென்றது ஒரு பாம்பினுடைய வாயில் என்பதாக முன்றைய வேதங்களுடைய விஷயங்களை குறிப்பிட்டு காட்டுறாங்க. எப்படி இருந்தாலும் ஷைத்தான் நமக்கு பகிரங்கமான எதிரி என்பது இங்கே நிச்சயமானது. வல்லல்லாஹ் அப்படிப்பட்ட ஷைத்தானுடைய சூழ்ச்சியை விட்டும் வல்லல்லாஹ் நம்ம நேரையும் காத்தருள் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைஹி. ஆமீன். خير سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.